என்னை மிரட்டிதான் ஆர்சிபிக்கு விளையாட வைத்தார் விராட் கோலி. உலகக்கோப்பை தோல்வி எனக்கு ரொம்ப வலித்தது. KL ராகுல் சோகமான பேச்சு. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த கேப்டன் என்று ரசிகர்களால் அறியப்படும் KL ராகுல் தாம் IPL தொடரில் RCB அணிக்கு எப்படி வந்தேன் என்ற கதையை கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த அவர், 2014ஆம் ஆண்டுதான் நான் முதல் IPL தொடரில் விளையாடினேன். ஆனால் 2012ஆம் ஆண்டிலிருந்து நான் RCB அணியில்தான் இருந்தேன். நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விராட் கோலி, பயிற்சியாளர் ஜென்னிங்ஸ் ஆகியோர் இருந்தார்கள். அப்போது விராட் கோலி என்னிடம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு RCBயில் விளையாட விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். நான் என்ன விளையாடுகிறீர்களா? இது என்னுடைய கனவு அப்படி என்று கூறினேன். அதற்கு மீண்டும் பதில் அளித்த விராட் கோலி, நான் சும்மாதான் சொன்னேன். நீ கையெழுத்து இடுகிறாயா இல்லையா என்றெல்லாம் நான் கேட்கவில்லை. கண்டிப்பாக நீ கையெழுத்து போட வேண்டும் என்று செல்லமாக மிரட்டினார். நான் கையெழுத்து போட்ட பிறகு மீண்டும் விராட் கோலி இது உனக்கு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருக்கும் என்று கூறினார். இந்த 2 மாதத்தில் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார். விராட் கோலி சொன்னது போல் நான் RCB அணியில் அந்த 2 மாதத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து கற்றுக்கொண்டேன். IPL தொடரில் நான் கற்றுக்கொண்டதை ஒரு சாதாரண வீரராக ரஞ்சி சீசனில் விளையாடியிருந்தால் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள 7 அல்லது 8 சீசன்கள் தேவைப்பட்டிருக்கும். அவ்வளோ விஷயங்களை நான் அந்த 2 மாதத்தில் IPL தொடரில் கற்றுக்கொண்டேன். இது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் RCB அணிக்காக தொடர்ந்து விளையாட வேண்டும் என நினைத்தேன். ஆனால் எதுவுமே என் கையில் இல்லை. IPL தொடரில் உள்ள நல்ல விஷயங்களை அதான் நம்மால் பல அணிகளுக்கு சென்று பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகவும் வருத்தமான நிகழ்வு என்றால் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை தோல்வியை தழுவியதுதான். நான் மட்டும் பேட்டிங்கில் கடைசி வரை நின்றிருந்தால் ஒரு 30 அல்லது 40 ரன்கள் கூடுதலாக அடித்திருக்க முடியும். இந்நேரம் உலகக்கோப்பை நமது கையில் இருந்திருக்கும். நிச்சயமாக எனக்கு அந்த நிகழ்வு இன்னும் மன வருத்தத்தை தருகிறது. ரோஹித் சர்மாவும் டிராவிடும் அணியில் ஒரு அமைதியான சூழலையும் உருவாக்கினார்கள். எந்த வீரர்களுக்கு என்ன பொறுப்பு என்பதை முன்கூட்டியே விளக்கியதால் எனக்கு அது திருப்திகரமாக இருந்தது என்று KL ராகுல் கூறினார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.